வணக்கம், இஸ் Dr.Arun here. நிறைய பேரண்ட்ஸ் இந்த மிட் செஷன் ஆஃப் அட்மிஷனில் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கீங்க. என் பையன் சார் நீட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கான், 250 வாங்கியிருக்கான், 300 வாங்கியிருக்கான், 400 வாங்கியிருக்கான், ஆனால் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் நிறைய பேரண்ட்ஸ் இருக்கீங்க. இஸ் இட் பாசிபிள் டு ஸ்டடி MBBS in India at the budget of 10 lakhs rupees per annum? எஸ், 10 லட்சத்தில் என்னால் இந்தியாவில் படிக்க முடியுமா? வருஷத்துக்கு என்னால் 10 லட்சம் தான் கட்ட முடியும், 8 லட்சம் தான் கட்ட முடியும். நான் என்கிட்ட நீட் பாஸ் ஆகிருக்கேன், 200 மார்க் தான் வாங்கியிருக்கேன், 300 மார்க் தான் வாங்கியிருக்கேன். என்னால் படிக்க முடியுமானா எஸ், இட்ஸ் பாசிபிள். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கர்நாடகா எல்லா இடத்துலையும் ஃபீஸ் அதிகமாகிடுச்சு. ஈவன் டீம்டு காலேஜஸில் பார்த்தீங்கன்னா கூட சீட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிடுச்சு. ஃபீஸ் அதிகமாக இருந்தாலும் சீட் ஃபில் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரெஷரைஸ்டு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. சார் இன்னும் ஒரு 5 மாதம் தான் எக்ஸாம் இருக்குது, அடுத்த எக்ஸாமுக்கு, அடுத்த நீட் எக்ஸாமுக்கு. ஸோ லீவ்லாம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3-3.5 மாதம் தான் இருக்குது. அதில் என் பசங்க ஃபுல் டைம் படிக்க முடியாது, ஒரு 8 hours 10 hours தான் படிக்க முடியும். மறுபடியும் என்ன ரூல்ஸ் மாறப்போகுதுன்னு தெரியல. இல்லை இந்த வருஷம் பயாலஜியில் கொஸ்டின் டஃப்பான மாதிரி அடுத்த வருஷம் நீட் எக்ஸாமில் பல குழப்பங்கள் வருமா, இல்லை எல்லா பேப்பரும் டஃப்பாக இருக்குமா, இல்லை எல்லா பேப்பரும் ஈஸியாக இருக்குமா? ஸோ இந்த மாதிரி பல விதமான டவுட் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. எனக்கு நல்லா புரியுது. எப்படி புரியுதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட டவுட்ஸ் கேட்குறாங்க. அவங்க கிளாரிஃபை பண்ணிக்கிற விஷயத்தை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணணும்னு வந்திருக்கேன். ஏன்னா இந்தியாங்கிறது ஹியூஜ் அண்ட் வாஸ்ட் கண்ட்ரி, உங்களுக்கு நல்லாவே தெரியும். டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ப்ராவின்சஸ் இருக்குது. அங்கே ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே MCCயை தாண்டி ஸ்டேட் கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி நடத்துகிற கவுன்சிலிங் மாதிரி டிஃப்ரெண்ட் இப்போ KEA கர்நாடகாவில் ரன் பண்ணுறாங்க, சென்டாக் பாண்டிச்சேரியோட அட்மிஷன்ஸ்லாம் சென்டாக் மூலமாக ஃபில் ஆகுது. ஸோ இந்த மாதிரி உத்தரப்பிரதேசில், ஜார்க்கண்டில், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் ரொம்ப லெஸ் பேக்கேஜஸில் லெஸ் ஃபீஸில் கிடைக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் இது என்ன இந்த மொமெண்ட் எந்த மாதிரி மொமெண்ட்னு கேட்டிங்கன்னா, இந்த டெசிஷன் மேக்கிங் மொமெண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, MCC ஆல்மோஸ்ட் ரவுண்ட் 1 முடிஞ்சு ரவுண்டுக்கு போயிட்டுருக்கு MCC கவுன்சிலிங். அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த எல்லா ஸ்டேட்லேயுமே ஃபஸ்ட் ரவுண்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு, இல்லை நடந்துகிட்ருக்கு. இந்த நிலைமையில் ஆல்மோஸ்ட் மோர் தென் 50% ஆஃப் சீட்ஸ் ஆர் ஃபில்டு. அப்படிங்கிறப்ப இப்போ நீங்கள் எடுக்கிற டெசிஷன் தான் ரைட் டெசிஷனாக இருக்கும். அதனால் கரெக்டான டெசிஷன் எடுங்க. கண்டிப்பாக ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் உங்களுக்கு லெஸ் தென் 15 lakhs நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். இன்னும் பர்டிகுலர் பண்ணி சொல்லணும்னா UP, ஜார்க்கண்ட்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா 10 லட்சம், 10.5 லட்சம், 11 லட்சத்துக்குலாம் காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னால் 20 லட்சம் 25 லட்சம் கட்ட முடியல சார், ஃபீஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. ஏன் தமிழ்நாட்டில் நிர்ணயிச்ச ஃபீஸே 13 லட்சம் தான் மினிமம் ஃபீஸ் நிர்ணயிச்சிருக்காங்க, ரொம்ப டஃப்பாக இருக்குது சார் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு பயப்படுறவங்க கூட இந்தியாவில் போய் படிக்கலாமே. இந்தியா இஸ் நாட் சோ ஃபார்னோ. எப்போ நினச்சாலும் நீங்கள் வரலாம், போய் படிக்கலாம். கண்டிப்பாக 10 லட்சத்துக்கு இருக்குது. சரிங்களா? அதே சமயத்தில் நிறைய பீப்புள்ஸ் என்ன கேட்குறீங்கன்னா, சார் இந்த கன்சல்டன்சி வந்து கூப்பிட்டாங்க, அது அவங்க வந்து 12 லட்சத்துக்கு நான் சீட் வாங்கி தரேன்னு சொன்னாங்க டீம்டு யூனிவர்சிட்டிஸில் அப்படின்னா நிறைய பேர் கால் பண்ணாங்க. 12 லட்சம், 15 லட்சம், 16 லட்சம் இந்த மாதிரிலாம் சொல்லி சீட் இருக்குது நான் பண்ணி தரேன்னு சொன்னாங்கன்னா, டோன்ட் பிலீவ் இட் ஆல், ஜஸ்ட் ப்ளஃபிங். ஓகேங்களா? அவங்க வந்து அதை நம்ப தேவையில்லை. ஏன்னா டைரெக்டாக நீங்கள் அந்த காலேஜஸ் கால் பண்ணி கேளுங்க, இல்லை விசிட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவல் ஃபீஸுக்கு தான் சீட் போட்டுட்ருப்பாங்க. அண்ட் மோஸ்ட் இட்ஸ் கோயிங் த்ரூ கவுன்சிலிங். ஓகேங்களா? அதனால் தயவு செஞ்சு இந்த 12 லட்சம் 15 லட்சம்னு சொல்கிறத நம்பாதீங்க. தட் ஒன்ட் பி ஹேப்பன் அட் ஆல். கண்டிப்பாக இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனுக்கு 12 லட்சம் 15 லட்சத்தில் தமிழ்நாட்டிலையோ, பாண்டிச்சேரியிலையோ, கர்நாடகாலையோ, ஆந்திரா பிரதேஷ்லையோ, தெலுங்கானாலையோ அட்மிஷன் பண்ண முடியாதுங்கிறத தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. பிகாஸ் தேர் இஸ் நோ சச் அ ஃபீ ஸ்ட்ரக்சர். அந்த மாதிரி ஒரு ஃபீ ஸ்ட்ரக்சர் இங்கே கிடையாது. தென் எங்கே சார் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஹேவ் டு செலக்ட் அதர் தென் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. மேபி நீங்கள் செலக்ட் பண்ணுறது உத்தரப்பிரதேசாக இருக்கலாம், டெல்லி சரௌண்டிங்கில் நீங்கள் எந்த காலேஜஸ் வேணால் எடுக்கலாம். தென் பீகார் இருக்குது, ஜார்க்கண்ட் இருக்குது. 10 லட்சம் 11 லட்சத்துக்குலாம் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ செலக்ட் அ வைஸ் திங். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி ஃபர்தர் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ், ஏதாவது ஸ்டேட்டை பற்றியோ, ஸ்டேட்டில் இருக்க காலேஜஸ் பற்றியோ, எஜுகேஷன் பேட்டர்ன் பற்றியோ, இல்லை என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டேரெக்டாக என்னோட வெப்சைட் போய்ட்டு நீங்கள் ஜூமில் உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். half an hour session ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நான் தரேன். You can ask any doubt regarding medical education in India as well as in abroad. Especially in Indiaவில் 10 லட்சம் 15 லட்சத்துக்கு எங்கெங்கெல்லாம் சீட்ஸ் இருக்குது, என்ன மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற கேல்குலேஷன் பக்காவாக ஸ்ட்ராட்டஜி போட்டு சொல்கிறேன். ஆஸ் பர் த ஸ்ட்ராட்டஜி வில் எக்ஸ்பிளைன் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வச்சு தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபார்மேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இட் வில் பி அவைலபிள் ஃபார் யூ அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அவர் ஸ்க்ரீனில் ஒரு நம்பரில் எனக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். அண்ட் டோன்ட் பி ஃப்ரஸ்ட்ரேட்டட். கண்டிப்பாக ஆல் மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ் அண்ட் த பேரண்ட்ஸ், உங்களுக்கான பாத்வே ஓப்பனில் தான் இருக்குது. ஸ்டில் இட்ஸ் ஓப்பன். ஆல் தி பெஸ்ட்.